வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச துவங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. சின்ன விஷயம் இல்லை, 35 சின்ன விஷயம் இல்லை. அதாவது அப்படி ஒரு படம், தெலுங்கு படம், தமிழ்லையும் இருக்குது. சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்துலையும் இந்த படத்தை பார்க்கலாம். ஆகான்னு நினைக்கிறேன், அந்த ஓடிடி தளத்துலையும் இந்த படம் வந்திருக்கு. 35 சின்ன விஷயம் இல்லை. அது என்ன 35 சின்ன விஷயம் இல்லை? வயசு தானா? 35 வயசுங்கிறது சின்ன விஷயம் இல்லை, கல்யாண காட்சியெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா? இல்லை, 35 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு இருக்குல்ல. 35 மார்க் எடுக்காமல், அதுலேயும் குறிப்பாக பாரதியார் மாதிரி கணக்கா எனக்கா அது பிணக்கு அப்படின்னு சொன்னது போல கணக்குல தவிக்கிற ஒரு பையன் 35 மார்க் எடுக்க முடியாமல் தவிக்கிறது தான். அதில் அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட கதையவே. ஒரு ஸ்கூலை வச்சுக்கிட்டு, ஒரு மாணவர்களை வச்சுக்கிட்டு 35 மார்க் எடுக்கலை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு 2.5 மணி நேர ஒரு ஃபீல் குட் மூவியை தர முடியுமான்னா இந்த படம் தந்திருக்கு. நிவேதா தாமஸ் அப்படிங்கிற ஒரு அழகான அற்புதமான நடிகை தான் படத்துக்கு மிகப்பெரிய பலம். அந்த அம்மா கேரக்டரில் இத்தனை சின்ன வயசில் அவங்க நடிச்சிருக்கிறதும், அவங்க தன்னுடைய பையன் 35 மார்க் எடுப்பதற்காக பாஸ் வாங்கணுங்கிறதுக்காக போராடுறது தான் இந்த படத்தோட மெயின் தீம். நிவேதா தாமஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாபநாசம் படத்தில் கமலுக்கு மகளாகவும், தர்பார் படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகளாகவும் நடித்து இன்னைக்கு தமிழில், கன்னடத்தில், தெலுங்கில், மலையாளத்தில்னு பல படங்களில் ரவுண்டு கட்டிகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான நடிகை, நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்குற ஒரு அட்டகாசமான ஆர்டிஸ்ட். அவங்கள இந்த 35 சின்ன விஷயம் இல்லைங்கிற படத்தில் ரொம்ப அழகாகவே பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர். சரி, அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க, அதில் 100 மார்க் எடுக்கிற ஒரு பையன், 35 மார்க் கூட எடுக்க முடியாமல் திணற ஒரு பையன், 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சாக்க இவனால் அவனும் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நட்பையே பிரிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நட்பையே பிரிக்கிறத தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இவன் இந்த ஸ்கூல்லே படித்தானாக்கா இவன் கூட சேர்ந்து மார்க் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்துறாங்க. அதனால மார்க் எடுக்க முடியலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய நண்பன் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த பையனுக்கு இருக்குது. தவிக்க வைக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த மேக்ஸ் வாத்தியார் ஒவ்வொருத்தனையும், உன் பேர் என்ன? மகேஷ். நீ எத்தனை மார்க் எடுத்திருக்க? நான் 85. மிஸ்டர் 85 உட்காருங்க. மிஸ்டர் 65 எந்திரிங்க. C36 எந்திரிங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி ஒவ்வொருத்தரையும் மார்க்கை வைத்து அடையாளப்படுத்துகிற சமூகம் தானே இது. அப்படி ஒரு வாத்தியார் செய்ய, அதை பிரின்சிபால் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு பசங்களுக்கு ஆதரவாக இருக்கவும் முடியாமல், வாத்தியார் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு நடத்தவும் முடியாமல் ஒரு அல்லாடிட்டு இருக்கிற பிரின்சிபாலாக பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பார் அந்த தெலுங்கு படத்தில். இதே போல் அந்த ஸ்கூலுக்கு அந்த பாக்யராஜனுடைய பேத்தி அங்கே படிக்க வர, அந்த பேத்தி கூட அந்த பையனுக்கு ஒரு சிநேகிதம் கிடைக்க, அந்த நண்பனை இழந்த அந்த பையனுக்கு நண்பனை எங்கேயோ போயிட்டு அந்த சூழ்நிலையில் இவ ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கா, பெரிய பூஸ்டப்பாக இருக்கா. இந்த சமயத்தில் கௌதமியினுடைய சந்திப்பு ஒன்று கிடைக்கிது. அந்த கௌதமி இவங்களை நீ படிச்சின்னா உன் குடும்பமே படிக்கும், ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பமே பெரிய அளவுக்கு படிக்கும், முன்னேறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தந்தை பெரியார் இதைத்தானே சொன்னார். பெரியார் சொன்னால் உடனே கோபம் வந்துடும் நிறைய பேருக்கு. தந்தை பெரியார் சொன்ன இந்த கான்செப்ட் படி 10th ஃபெயிலான அந்த நிவேதா தாமஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, அதற்கு பிறகு தன்னுடைய பையனை எப்படி படிக்க வைக்கிறாங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அவனை கூப்பிடுறதே, அந்த வாத்தியார் கூப்பிடுறதே 0 வா அப்படின்னாக்கா வருவோம், 0 உட்காரு அப்படின்னா இருக்கும், 0 எந்திரி அப்படின்னா செய்வோம். அந்த அளவுக்கு அந்த மன வலியோட நிவேதா தாமஸ் தான் கற்றுக்கொண்டதை மகனுக்கு புரியப்படுத்தி, மகனை புரிய வைத்து, மகன் தெளிவுபடுத்தி, மகன் எக்ஸாம் எழுதுகிற அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் எல்லாமே நம்மளை கண்ணில் நீர் வர வைக்கக்கூடிய அற்புதமான படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டான ஒரு படம், மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு படமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். தெலுங்கில் இந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகி நல்லதொரு மார்க் எடுத்த படம் தான் இந்த படம். 35 இல்லை, அதுக்கு மேலேயே எடுத்த இந்த 35 சின்ன விஷயம் இல்லை அப்படிங்கிற படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா 35 சின்ன விஷயம் இல்லைங்கிற ஒரு படத்தை எடுக்கிறது உண்மையிலேயே சின்ன விஷயம் இல்லை. வணக்கம்.